ஞானம் புத்திர் வெற்றது யூத நிலத்தினிலே, சத்திய வேதம் நின்று நிலைத்தது தாரணி மீதினிலே. இத்தனை நாளும் மானிடர் வாழ்வது இயேசுவின் வார்த்தையாலே, வார்த்தையாலே வாழ்வழிக்கும் இறைவா உம்மை போற்றி, நடுவோருக்கு நன்றி கூறி அவையோருக்கு வந்தனம் சொல்லி வழித்தவரிய சாஸ்திரிகள் என்னும் தலையங்கத்தில் மத்தேயு 2:1-2 மையமாக வைத்து என் அறிவிக்கட்டிய கருத்துக்களை உங்கள் முன் சிந்தனை விருந்தாக்கிச் செல்லலாம் என ஆசிக்கின்றேன். உலகே ஆளும் உன்னத மீட்பராம் இயேசு உலகிலே பிறந்திருக்கிறார் என்று விண்ணில் நட்சத்திரம் தோன்றியது. வால் நட்சத்திரை கண்ட சாஸ்திரிகளின் அறிவு கண்களை திறந்தது. சாஸ்திரிகள் எண்ணங்களை தட்டி எழுப்பியது. உலகிலே மீட்பராம் இயேசு பிறந்திருக்கிறார் என்று அறிந்து கொண்டு தனது பயணத்தை தொடங்கினர். தேடி தேடி எருசலேம் வரை வந்தார்கள். வழி தவறினர், திகைத்தனர். எருசலேமில் விசாரித்தனர். களி கூற வேண்டிய எருசலேம் கலங்கியது. வரவேற்க வேண்டிய எருசலேம் வாள் தூக்கியது. பணிந்து கொள்ள வேண்டிய எருசலேம் பகையாளியானது. பதட்டமான் ஏரோது பதட்டமடைந்தான், கலக்கமடைந்தான். என்னை எல்லாது வேறொரு ராஜா பிறக்கக்கூடுமோ என்றான். தன் அரச மகுடத்தையே பிள்ளைகள் எடுத்துவிடக்கூடாது என்று தன் மகனையே கொன்றவன் தான் இந்த ஏரோது. வஞ்சகன் ஏரோது, கொடியவன் ஏரோது. வஞ்சகமாய் பழி தீர்க்க திட்டம் தீட்டினான் ஏரோது. நன்றி, வணக்கம்.